ஆளே கிடையாது. தேவையெல்லாம் குத்தி நான் பிடிச்சி அடி ஏறி விட்டுருவோம். சத்தியமா அவளை நான் போனா நீ பண்றது தப்பா அவருக்கு தெரியலையா? நான் சொல்றேன், வாயை மட்டும் விடாத. நீ யாரோ ஒருத்தவங்க வந்து சாட்டர்டே எபிசோடு வரட்டும் வரட்டும் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்கப்பா. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா. கண்டிப்பா விஜய் சேதுபதி வரட்டும் இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. என்னப்பா நீங்க ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கலாம், ஆனா தப்பு பண்ணிட்டு இவ்வளவு ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் இருந்தது. அதாவது ஓப்பனிங்ல வந்து விஜய் சேதுபதி வேற லெவல் பண்ணிட்டா. அப்படி வந்தனே அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ற மாதிரி ஆக்டிங்க போடுங்கன்னு ஒரு கைத்தட்டுகள் பறக்குது, விசில்கள் கெளிக்குதுன்ற மாதிரி. பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா மூஞ்சி மட்டும் பார்க்கணுமே, ஒரு மாதிரி என்ன சொல்றது பயங்கரமா இருந்தாங்க. அப்புறம் சாண்ட்ராவையும் திவ்யா நிக்க வச்சு அப்ரிஷியேட் பண்ணு வீர மங்க என்னன்னு அவ்வளவுதான். சாண்ட்ராக்கெல்லாம் மூஞ்சி அப்படின்ற சத்தியமா முடியலப்பான்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே தங்கி வச்சு ரோஸ் பண்ண ஆரம்பிச்சானே. ஆனா சாண்ட்ரா வேற லெவல் ஆக்டிங்னு சொல்லலாம். சொல்லுவாங்களே இது ஆக்டிங் மேடம் அப்படின்ற மாதிரி. இந்த வீக்கெண்ட் வந்தாலே ஒரு ஆக்டிங் மோட்ல வந்துடுறாங்க. அவங்க மூஞ்ச பார்த்தா நமக்கே பாவமா தான் இருக்கு. ஆமால சே பாவப்பா இவங்க. நம்ம பாரு சொன்ன உண்மைதான். சாண்ட்ராவை பார்த்தா ஒரு மாதிரி அந்த பாவமான முடிச்சிட்டா. ஆனா நம்மளுக்கு அவங்கள கேள்வி கேட்கவே, அவங்கள திட்டவோ மனசே வர மாட்டேதுங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. அதே முகம்தான் இந்த வன்மத்தை கக்கறப்ப பார்த்தா சிக் யாரா இது இவ்வளவு கேவலமா பண்ணின்னு இருக்குன்ற மாதிரி. இந்த விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி பா யாரா வீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஜபா திவ்யா வேற லெவல் ஆட்டிடியூட். உள்ள கண்டஸ்டன்ஸ்ல பண்ணலாம் நீங்க, பட் ஆனா வீக்கெண்ட்ல வந்து விஜய் சேதுபதி பண்ணக்கூடாதுல்ல. விஜய் சேதுபதி வேற லெவல் கோர் டு த கோர் போயிட்டாரு. இவங்க வந்து பிக் பாஸே வந்து பயங்கரமா மன்னிக்கிறாங்க. ஓகே பிக் பாஸ் அவங்கள செய்ய மாட்டேன் பிக் பாஸ் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த பேச்செல்லாம் இங்க என் பக்கத்துல இருக்க பேசினா அப்படி வீட்டுக்கு அமைச்சிருப்பேங்கிறதுலாம் வந்து டு த கோர்னே சொல்லலாம். சீரியஸ்லி இதை வந்து வேற யாருன்னா பேசியிருப்பாங்களான்னு தெரியல. கமலஹாசன் தான் கண்டிப்பா சொல்லிப்பாரான்னு தெரியல. பட் விஜய் சேதுபதி ஓப்பனா உடச்சு விட்டா அப்படின்னு. ஒன்னே உடம்பு முடியலங்க, சரிங்க வந்துறீங்களா வெளியே, அந்த அளவு ஒன்றும் உடம்பு முடியல சார், ஓகே தான் சார். எதுக்கு நம்ம சாண்ட்ரா விட திவ்யாவை வந்து பயங்கரமா அடிச்சாரு. காரணம் அவங்களோட ஸ்பீச். சாண்ட்ரா தெரிஞ்சு போச்சு, ஆஹா நம்மளை வந்து பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சைலண்ட் மோட் போயிட்டாங்க அவங்க. ஆனா திவ்யா வந்து டு த கோர் வந்து அவங்க ஏதோ அவங்க பக்கத்துல இருக்க நியாயத்தை இன்னும் அவங்க நியாயமா நினைச்சுக்கிட்டு நான் பண்ணது வந்து உண்மை, உயர்வு, நியாயம் சொல்லி பேசிட்டே இருந்தாங்க. அதான் வச்சு வெளுத்து விட்டா. அப்படி உட்காருன்னு சொன்னேன்னு உட்காந்துருக்கலாம். உடனே அதுக்கு இல்ல சார் பரவாயில்ல நிக்கிறேன் சார். ஓகே என்ன சார் என்னம்மா உனக்கு பிடிவாதம்? ஓகே இது வந்து வேற லெவல் ஆட்டிடியூடின் கோர். இப்ப நீங்க சொல்லி ஆப்போசிட்ல கேட்கலன்னா உங்களுக்கு எப்படி கோவம் வருது? இதுல வர இவங்க தான் வந்து டெக்கோரமை பத்தி எல்லாம் பேசினாங்க. என்ன என்ன திவ்யா இதெல்லாம். நாங்க இந்த ஃபர்ஸ்ட் வீக் இந்த திவ்யா சாண்ட்ராவை பார்த்துட்டு பா யாரா இங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அடுத்த 2 வார்த்தை பார்த்து பா யாரா இவங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அடுத்து 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 பாத்தீங்கன்னா பாரு எப்பா 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 பார்வை வந்து ஒரு கேள்வி கேட்டா உள்ளார வந்து எப்படி சுத்தம் அப்படியே. உன்னை ஒண்ணும் பிரச்சனை இல்லை, ஏம்மா சாப்பிட்டியா இல்லையா, சாப்பிட்டேன் சாப்பிடல சொல்லலாம்ல. ஆனா அதுக்கு ஒரு கதை எழுப்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்க கேப்டனை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவங்கள பத்தி நான் ஒரு விமர்சனம் வைங்கன்னு கேட்டது ஒரு குத்தமா போறாங்க. ஆதி காலத்துக்கு போய் அப்படியே சுத்தி கித்தி வந்தனே விஜய் சேதுபதி கடுப்பாயிட்டாரு. ஏப்பா ஆரு வேற லெவல் பண்றவா நீ, என்னவா நீ பண்றது வந்து நியாயமா, நீ வந்து ஆக்டிங் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கமா அப்படின்னு சொன்னேனே. சார் சலங்கை கட்டி ஆடணும்னு வந்துட்டோம், இதுக்கு மேல என்ன சார் பண்ண முடியும்னு செம அந்த ஒரு இது சொல்லிருக்கோம். ஆமாப்பா எனக்கு தெரியும் பாரு, பட் ஆனா கூட இருக்க பயப்புலைக்கு தெரிய மாட்டேங்குதே, நீ ஊதுக்கு ஆடுறாங்களேன்னு சொல்லி போட்டு உடச்சு விட்டாரு. இன்னும் பாருவோட பேச்சை நம்பிட்டு இருக்க உள்ள ஒரு சில ஹவுஸ்மேட்ஸ் வந்து கண் விழிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சாண்ட்ராவின் சொல்லணும்னா மூடுன கண்ணு திறந்துருக்கணும், திறக்கலன்னா சாண்ட்ராவோட மூடி வச்ச கண்ணு திறந்துச்சுன்னா சந்தோஷம், இல்லைன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. பாரு வந்து போய் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஐயோ நான் அந்த பஞ்சை இப்படி உடச்சு விட்டாப்லையே அப்படின்னு சொல்லிட்டு பதறுது. போய் பிரஜன்ட்ட போய் கெஞ்சுறா, அண்ணே இது மாதிரி உடச்சு விட்டாரு, என்ன பண்றேன்னு தெரியல, நீங்க அப்புறம் பேசுறப்ப வந்து 2 பேர்ட்டையும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி விடுங்கனே அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம வாட்டர்மேன் போயிட்டா அப்படி அவரை வச்சு ஓடிச்சு ஒரு 40 நாள் ஓட்டாப்ல. அடுத்து ஓடுறதுக்கு யானை கூட வேணுமேன்னு சொல்லிதான் நம்ம சாண்ட்ராவையும் நம்ம திவ்யாவையும் மூளை செலவை செய்து அப்படியே இவங்களோட இவங்க ஊதுற மகுடிக்கு வந்து ஆட வச்சுட்டு இருந்தாங்க. பட் விஜய் சேதுபதி உடச்சு விட்டு போயிட்டாரு. இது 2 கொஞ்சம் மூளை இருக்கிற பீஸ் ஆச்சு. வாட்டர்மேனுக்கு மூளை கிடையாது, பட் இது கொஞ்சம் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான த்ரில்லிங்கான பாயிண்ட்னே சொல்லலாம். பிரஜனை எழுப்பி ஒரு பேப்பர் எழுதி வச்சு, உண்மையில அது ரொம்ப பெஸ்ட்டுங்க. பேப்பரை பார்த்து சொன்னார். ஏன்னா இன்கேஸ் அவர் வந்து தெரியாம ஏதோ ஒரு வார்த்தைகளை மாத்தி பேசினாலும் இல்ல மறந்துட்டாலோ இல்ல எக்ஸ்ட்ரா போட்டாலும் பிரச்சனை ஆயிடும் கண்டிப்பா. ஏன்னா அவர் வந்து நான் சொல்லவே இல்லை எங்கேயும் ஸ்டாண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு பிரஜனை பத்தி. ஏன்னா பிரஜன் ஃப்ரெண்டு வேற நம்ம விஜய் சேதுபதி தெரியும் அவருக்கு. இவரு ஏன்னா கூட பழகிறாப்புல பயப்புள்ள, இவன் என்ன வேணா பண்ணக்கூடிய ஆள் தான் சொல்லிட்டு பேப்பரோட வந்துட்டு அப்படி தலைவரே
நீங்க இதெல்லாம் பேசிருக்கீங்க, நீங்க பேசுற பஞ்ச் டைலாக் அதான் போட்டாரு பாருங்க. நீங்க பேசுன பஞ்ச் டைலாக்னு போட்டு எல்லாத்தையும் உடைக்கிறாரு. உடைச்சு விட்டனே ஆமா லிட்ரலி ஒண்ணும் இல்ல. பிரஜன் வந்து ஆமா சார் கொஞ்சம் தெரியாம பண்ணிட்டேன், ஒரு மாதிரி ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல வந்து விட்ட வார்த்தைகள் தான், ஓகே தான் மாத்திக்கிறேன்னு சொல்லி தான் முடிஞ்சிருக்க வேண்டிய வார்த்தைய, என்ன சார் நீங்க நீங்க தான் சண்டை போடுன்றீங்க, திருப்பியும் இது மாதிரி பண்ண என்னதான் சார் பண்றது, இங்கேயும் எதுக்கு அந்த பஞ்சு டைலாக் வந்து போடுறேன். நீ முதல்ல நான் திருப்பியும் சொல்ற விஷயம் என்னன்னா, நீ வெளியே ஹீரோவா இரு, என்ன வேணா பிரச்சனை கிடையாது. உள்ள யூ ஆர் த ஹவுஸ்மேட், ஒரு என்ன சொல்றதுன்னா கோ கண்டஸ்டன்ட் தான். வந்து சொல்றல நானும் ஒய்ஃப் தனித்தனி கண்டஸ்டன்ஸ், அது மாதிரி தான். அவங்க ஒய்ஃபே கிடையாதுன்றல உள்ள வந்தனே, அதே மாதிரி நீ ஹீரோவும் கிடையாது. அது வெளியே போய் படத்துல பண்ணு, சீரியல் போட்டு சீரியல்ல பண்ணு, உள்ள வந்து பிக் பாஸ் வீட்டுல பண்ண வேணாம்ப்பா. நீ பண்றேங்கிற பேர்ல உன் பேரை நீ தான் கெடுத்துக்கிறேன்ற மாதிரி இருந்தது. எனக்கு வந்து பூர்ணிமா சொல்றப்பெல்லாம் வந்து சாண்ட்ராவோட முகம் அப்படியே பொலிப்பா இருந்தது. இப்போ என் புருஷனை எப்படி ரசிக்கிறாங்க, என் புருஷனை இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ரோஸ் பண்றப்ப நம்ம சாண்ட்ராக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி ஐயோ ஐயோ இத்தனை மாசம் சேர்த்து வச்சதெல்லாம் போச்சப்பான்ற மாதிரி. லிட்டரலி நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2005 or 6 நினைக்கிறேன், விஜயேஷும் நம்ம பிரஜனும் ரெண்டு பேருமே வந்து சீரியல் நடிச்சிட்டு இருக்காங்க. டு த கோர் அப்பெல்லாம் வந்து பிரஜன் பீக். அப்படி இருந்த ஒரு ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்படியே லிட்டரலி 2015 வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஹோஸ்டா இருக்காரு, ஒருத்தர் ஹோஸ்ட் பண்ற ஷோக்கு வந்து கண்டஸ்டன்ஸா வந்திருக்கீங்க. இதுல இருந்து நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆங்கர் மேனேஜ்மெண்ட் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணதுனால விஜய் சேதுபதி இங்க இருக்காரு. அதை கரெக்டா யூஸ் பண்ண தெரியாதனால நம்ம பிரஜன் எங்க இருக்காரோ அங்கேயே தான் இருக்காரு, ஒரு இன்ச் கூட வளரல. அதை வந்து இந்த பிக் பாஸ் மூலியமா பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சு மாத்திக்கிட்டாருன்னா வாய்ப்பு இருக்குயா. விக்ரம்கிட்ட நான் கத்துக்கிட்ட விஷயம் அதுதான், ஆங்கர் மேனேஜ்மெண்ட். சீரியஸ்லி விக்ரம்ஸ் வந்து ஒரு மாதிரி இந்த வீக் ஃபுல்லா வந்து பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா இந்த 3 பேருமே பாயிண்ட் பண்ணி விக்ரம் அடின்னு அடிச்சு, அதுவும் லிட்டரலி அந்த வீக்கெண்டு அந்த ஃப்ரைடே எபிசோட் பாக்குறப்பெல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஒரு மாதிரி இரிட்டேட் பண்றாங்க. உள்ள அழுதுட்டு இருக்கா திவ்யா, போய் கழுத்து பிடிச்சு கொண்டு வா, எனக்கு தெரியாது என்ன பண்ணணும்னு சொல்லி ட்ரிகர் பண்றாங்க. எவ்வளவு ட்ரிகர் பண்றாங்க அந்த இடத்துலனா. ரொம்ப காமன் கம்போஸ்டா விக்ரம் வந்து பயங்கரமா ஹேண்டில் பண்ணிட்டாரு. எதனா ஒரு பாயிண்ட்ல உடச்சி அவர் எதனா அவன் பேசியிருந்தாலும் ரியாக்ட் பண்ணியிருந்தாலும் உமன்ஸ்க்கு அதிரா யூஸ் பண்றியா பேசுறியான்னு சொல்லி உமன் கார்டை தூக்கி வச்சு நம்மளோட விக்ரம்ஸோட அந்த கெரியரே காலி பண்றதுக்கான முக்கிய பெரிய வேலையை பார்த்தாங்க. பட் ஆனா தலைவன் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா அப்படி ஹேண்டில் பண்ணிட்டாரு, எந்த இடத்துலயுமே கோவப்படலை. நம்மளோட கோபம் நம்ம ஆப்போசிட் ஒருத்தவங்க மேல காமிச்சோம்னா அது அவங்கள அழிக்காது, நம்மளதான் முதல்ல அழிக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பிரஜனை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் பண்ணது எல்லாமே கோபத்தின் வெளிப்பாடு தான். இப்போ பர்சனலா பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் அப்படி கிடையாது, அப்படிப்பட்ட ஆளான்னு கேட்டா தெரியல. மேபி நல்ல மனுஷன் தான், பார்த்த வரைக்கும் ஓகே தான்ற மாதிரி இருக்கு. எல்லாருமே அப்ரிசியேட் பண்றாங்க, ஒரு நல்ல ஃபேமிலி, ஓகே சூப்பரா இருக்கு. பட் ஆனா கோவங்கிற ஒண்ணு வந்து உங்களை எப்படி உள்ளுக்குள்ள இருக்கிற வக்கரத்தெல்லாம் வெளியே கொண்டு வரும். அதனால கோவப்படாம இருங்க மக்களே, இந்த வீடியோ மூலியமா சொல்றது அதுதான். ஆனா சாண்ட்ராவோட ஆக்டிங் போயிட்டு இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே போயிட்டு ஒரு போட்டாங்க பாருங்க போடு, ஐயோ என் புருஷன் வந்து இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுது ஒரு சீனை போட்டு பக்கத்துல கமருதீனை உட்கார வச்சு, என் புருஷன் வந்து அவங்க ஃபேமிலிய சொல்லல, இங்க உள்ளுக்குள்ள இருக்க ஃபேமிலிய சொன்னான். ஏன் அவன் யார சொன்னாங்கிறது பாயிண்ட் இல்ல, அவன் சொன்ன பாயிண்ட் தப்பு. பால் ஊத்துறாங்கிறது உங்களுக்கு மீனிங் தெரியும், அது யார சொன்னா என்ன, நீ வெளியே பார்க்காத ஆளை சொல்றதே தப்புன்றோம், நீ உள்ளுக்குள்ள இருக்க ஆளை சொல்ற ஒன்னும் என்னது. கண்டிப்பா இதையும் சண்டே எபிசோட்ல கேட்டாங்கன்னா பெருசா போகும், ஆனா அதை ஸ்கிப் அவுட் பண்ணிட்டு சூப்பரா போலாம். பட் ஆனா இவங்க சூப்பரா இருந்துச்சு பாயிண்ட். எனக்கு என்ன சொல்றது அப்படியே முன்னே சொல்றது, ஐயாப்பா இது கேட்பாரான்னு விஜய் சேதுபதி மேல வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன் வச்சாங்க. விஜய் சேதுபதி கேட்க மாட்டாருங்க, அவர் ஃப்ரெண்டு ஒய்ஃபையும் வந்து கண்டுக்க மாட்டாருங்க, விட்டுருவாருங்கன்ற மாதிரி இருந்ததெல்லாம் அடிச்சு சில்லுலாம் நொறுக்கிட்டாரு. யாரா இருந்தாலும் சரி, இது ஷோ, இது என்னோட ஷோ, எங்களோட ஷோ, இதை வந்து யாரு அசிங்கப்படுத்தினாலும் யாரு வந்து ஒரு மாதிரி இது பண்ணாலும் கண்டிப்பா கேள்வி கேட்பேன்னு சொல்லி அடிச்சு நொறுக்கிட்டாப்புல. உண்மையாலே இஸ் அ மாஸ். அவர் ஹீரோஷியம் காட்டலாம், ஏன்னா அவர் அந்த இடத்துல இருக்காரு, அவர் ஒன்றும் கண்டஸ்டன் உள்ள போல, அதனால அவர் காட்டலாம்ப்பா, தப்பு கிடையாது. நீங்க காமிச்சா பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு விஜய் அந்த ஹோஸ்ட் பிடிச்சிருந்ததா, இல்ல ஆப்போசிட்ல நம்ம என்ன பண்றோம் கிறுக்குத்தனமா பேசிட்டு இருந்தத நம்ம பிரஜனா பிடிச்சிருந்ததா சொல்லுங்க. ஏன்னா உள்ள நிறைய பேர் வெளியே பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் பிரஜனை பத்தி, பிரஜன் சூப்பரா பேசினாரு கீசினாரு, நம்ம பார்வோட பிஆரையே மிஞ்சிற அளவுக்கு ஒரு பிஆர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் மக்களே கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. நீங்க என்ன முட்டு குடிக்கிறீங்கன்னு தெரியல. எப்பவுமே ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் எ கிரேட். அங்க வந்து அக்செப்ட் பண்ணாம முட்டு கொடுத்து ஒரு சில விஷயத்தை கிரியேட் பண்ணீங்கன்னா அது இன்னும் பூகாரமா போய் வெடிச்சு ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. பிஆர் டீம் அவர்களே, யாரோட பிஆர் இருந்தாலும் சரி ஓகே பாத்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும்.
சண்டே எபிசோட் என்ன நடக்குதுங்க நான் வெயிட் அண்ட் வாட்ச் ரொம்ப ஈகராக காத்துட்டு இருக்கேன். உங்களோட இந்த சாட்டர்டே எபிசோட பற்றிய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. என்னோட கருத்தோட ஒத்து போனால் சந்தோஷம், ஒத்து போகலன்னா எது ஒத்து போகலன்னு சொல்லி நான் பார்த்து அடுத்த வீடியோவில் திருத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கொடுங்க அப்படிங்கிற சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.